தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் கனவீனா. நான் 7ஆம் வகுப்பு ரோடேலன் தமிழ் பள்ளியில் படிக்கின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு நம் வாழ்வில் மிக அடிப்படையான ஆனால் மகத்தான மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சிக்கனமும் சிறு சேமிப்பும் என்பதுதான். சிக்கனம் என்றால் என்ன? சிக்கனம் என்பது தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து இருக்கும் வளங்களை வைத்து பயன்படுத்துவதை குறிக்கிறது. இது வெறும் பணத்தை மட்டும் சிக்கனமாக இருந்து சேமிப்பது மட்டும் அல்ல. இது தண்ணீர், மின்சாரம், நேரம், உணவுப் பொருட்களையும் குறிக்கிறது. ஒரு தேவை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கான சரியான அளவை மட்டும் செலவிடுவதே சிக்கனம் ஆகும். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறொன்று என்று வாழ வேண்டும் என்றால் சிக்கனம் நம் வாழ்வில் மிக முக்கியம். சேமிப்பு என்றால் என்ன? சிக்கனத்தால் எஞ்சிய பணத்தை எதிர்காலத்திற்காக பாதுகாப்பாக வைத்திருப்பதே சேமிப்பு ஆகும். அதாவது அன்றாட செலவுகள் போக மீதமுள்ள பணத்தை வங்கி கணக்கில் எதிர்காலத்திற்காக பாதுகாப்பாக வைத்திருப்பதே சேமிப்பு ஆகும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல நாம் சேமிக்கும் சிறிய தொகைகள் நாளடைவில் பெரிய தொகையாக பெருகும். கொரோனா கற்பித்த பாடம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உலகம் முழுவதும் கொரோனா பெரும் தொற்று பரவியது. இதனால் பல நாடுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. வேலை வாய்ப்புகள் முடங்கின. லட்சக்கணக்கான மக்கள் வேலைகளை இழந்தனர். தினசரி வருவாய் உள்ள பல குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் ஆளாயினர். இது போல நம் வாழ்வில் எப்பொழுதும் எந்த இன்னல்களும் வரலாம். அதற்கு தயாராக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று கொரோனா நம்மிடம் விளக்கியுள்ளது. இது சேமிப்பில்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு போல என்ற பழமொழியை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. விலங்குகளின் வாழ்வின் சேமிப்பு. மனிதர்களாகிய நாம் மட்டும் அல்ல, சில விலங்குகளும் சேமிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளன. அது அவர்களின் உயிர் நாடியாக அமைந்துள்ளது. தேனீக்கள் நாள் முழுவதும் பல இடங்களுக்கு சென்று பூத்தேனை எடுத்து வந்து தேனாக மாற்றி தேனடியில் சேர்த்து வைக்கின்றன. பூக்கள் இல்லாத போது, குறிப்பாக குளிர்காலத்தில் போது அந்த சேர்த்து வைத்த தேன் அவர்களின் உயிர் நாடியாக அமைந்துள்ளது. எறும்புகள் சுறுசுறுப்பிற்கு பெயர் பெற்றவை எறும்புகள். அவர்களும் மழை காலத்திற்காக சேமிக்கின்றன. உணவு கிடைத்தவுடன் வரிசையாக சென்று உணவுப் பொருட்களை சுமந்து வந்து அவர்களின் புற்றில் சேமித்து வைக்கின்றன. இப்படி சிற்றறிவுள்ள உயிரினங்கள் கூட சேமிக்கின்றன என்றால் பகுத்தறிவுள்ள மனிதர்களாகிய நாம் சேமிக்கும் பழக்கத்தை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உலக சேமிப்பு நாள். உலகம் முழுவதும் அக்டோபர் 30 அல்லது 31ஆம் தேதியில் உலக சேமிப்பு நாள் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளின் போது மக்கள் மனதில் சேமிப்பின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வை உருவாக்கத்திற்காக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இன்றைய சேமிப்பு நாளை பாதுகாப்பு என்ற கருத்தை நம்மிடம் விளக்கியுள்ளது. மகாத்மா காந்தியின் பொன்மொழி. மகாத்மா காந்தி உலகில் இருக்கும் ஒவ்வொருவனுக்கும் தேவையானது உள்ளது, ஆனால் பேராசைக்கு இல்ல என்ற அவருடைய பொன்மொழி சிக்கனத்தின் எளிமையான விளக்கத்தை நம்மிடம் விளக்கியுள்ளது. திருக்குறளின் வாழ்வின் நெறி. அளவறிந்து வாழ்தான் வாழ்க்கை உளப்போக இல்லாகி தோன்றா கெடும். விளக்கம். அளவறிந்து வாழ்தனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாகி அடியோடு அழிந்துவிடும். சிக்கனமும் சேமிப்பும் நம் வாழ்வில் ஏன் முக்கியம்? சிக்கனமும் சேமிப்பும் நம் வாழ்வில் இருந்தால் நம்மளால் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க முடியும், கனவுகளை நிறைவாக்க முடியும், நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கும் உதவும். மாணவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறு வயதிலிருந்தே சிக்கனத்தையும் சேமிப்பையும் கடைபிடிப்பது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். தேவையில்லாத தின்பண்டங்கள், பொம்மைகளை தவிர்த்து நம்மிடம் இருக்கும் பணத்தை நல்ல புத்தகங்கள் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு செலவிடலாம். இதுவே நம் எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடாகும். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்பது போல இளமையிலேயே சேமிப்பு நிலைத்திருக்கும். முடிவுரை. சிக்கனமும் சேமிப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. சிக்கனத்தை நம் வாழ்க்கையில் ஒரு பக்கமாக மாற்றி சேமிப்பை நாம் தினசரி வழக்கமாக கொண்டால் எந்த கஷ்டமும் நம்மை அண்டாது. நிதி வேளாண்மை கட்டாயமாக பள்ளிகளில் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அனைவரும் நிதி வேளாண்மையை நிதி அறிவை அறிகிறானான் என்று உறுதி செய்ய வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை மனதிற்கொண்டு இப்போதிலிருந்தே அனைவரும் வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.